நியூட்டன்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. இதோட பேர்லயே இதனோட டெஃபினேஷனும் இருக்கு. இது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இங்க நம்ம கிட்ட ஒரு ஃபிளாஷ் லைட் இருக்கு. அண்ட் இந்த ஃபிளாஷ் லைட் தான் லைட்டை உருவாக்கக்கூடிய ஒரு சோர்ஸ். இப்போ இந்த ஃபிளாஷ் லைட்ல இருந்து வெளியே வரக்கூடிய வெளிச்சம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபிளாஷ் லைட்ல இருந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக அதனுடைய வெளிச்சம் ரொம்பவே கம்மியாகுது. அதாவது அந்த லைட்டுடைய இன்டென்சிட்டி குறையுது. இங்க அந்த லைட்டோட இன்டென்சிட்டி எவ்வளவு குறையுது அப்படின்றது தான் இந்த நியூட்டனுடைய இன்வர்ஸ் ஸ்கொயர் லா மூலமா நம்ம பார்க்க போறோம். இதுக்காக இப்போ இந்த ஃபிளாஷ் லைட்ல இருந்து கரெக்டா 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை வைக்கிறோம். இங்க அந்த ஃபிளாஷ் லைட்ல இருந்து வெளியே வரக்கூடிய முழு வெளிச்சத்தையுமே அந்த ஒரு சிங்கிள் பேப்பர் கவர் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல அந்த பேப்பர் மேல ஆக்ட் ஆகக்கூடிய அந்த லைட்டுடைய இன்டென்சிட்டி 100% இருக்கு அப்படின்னு வச்சுக்கோம். அடுத்ததான் 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த லைட்டுடைய வெளிச்சத்தை நம்ம மொத்தமா கவர் பண்றதுக்கு நம்மளுக்கு முழுசா 4 பீஸ் ஆஃப் பேப்பர்ஸ் தேவைப்படுது. ஏன்னா இங்க அந்த லைட்டுடைய பேத் அதனுடைய ஹைட்லயும் 2 மடங்கா இருக்கு, விட்த்லயும் 2 மடங்கா இருக்கு. சோ இங்க இந்த மொத்த வெளிச்சத்தையும் நம்ம கவர் பண்றதுக்கு 4 பீஸ் ஆஃப் பேப்பர்ஸ் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் அந்த 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த லைட்டுடைய 100% இன்டென்சிட்டியும் ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் பேப்பர்ல கவர் ஆச்சு. ஆனா அதே இந்த 2வது மீட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேப்பர்ல கவர் ஆகக்கூடிய அந்த லைட்டோட இன்டென்சிட்டி வெறும் 25% தான். அதாவது 4ல 1 பங்கு தான். இங்க அந்த லைட்டோட இன்டென்சிட்டி அந்த டிஸ்டன்ஸ் உடைய 2 மடங்கு வீதத்துக்கு குறைஞ்சிருக்கு. இதே மாதிரி நெக்ஸ்ட் அந்த ஃபிளாஷ் லைட்ல இருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த லைட்டோடைய மொத்த வெளிச்சத்தையும் நம்ம கவர் பண்றதுக்கு முழுசா 9 பீஸ் ஆஃப் பேப்பர்ஸ் தேவைப்படுது. அண்ட் இங்க ஒன் சிங்கிள் பேப்பர்ல அந்த லைட்டோட இன்டென்சிட்டி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 11% தான். இப்போ இங்க இந்த லைட்டுடைய இன்டென்சிட்டி அதனுடைய சோர்ஸ்ல இருந்து டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது அந்த இன்டென்சிட்டி குறையுது. அதாவது இன்டென்சிட்டி இங்க டிஸ்டன்ஸுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இன்டென்சிட்டி அந்த டிஸ்டன்ஸுடைய 2 மடங்கு வீதத்துல குறையுது. சோ இதுதான் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. இந்த மாதிரி லைட் மட்டும் இல்ல, கிராவிட்டி, சவுண்ட், ரேடியேஷன் இந்த மாதிரி எல்லா பிசிக்கல் குவான்டிட்டிஸ் உடைய இன்டென்சிட்டி அல்லது ஃபோர்ஸ் எல்லாமே இந்த நியூட்டனுடைய இன்வர்ஸ் ஸ்கொயர் லா படி தான் இருக்கு. சோ இதனாலதான் எர்த்தோட சென்டர்ல இருந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்றது ரொம்பவே வீக் ஆகுது. இப்போ உங்களுக்கு இந்த நியூட்டனுடைய இன்வர்ஸ் ஸ்கொயர் லா பத்தி தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.